ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குன்னு நினைப்பீங்க. வேலூரில் இருக்கிற பாய் நம்ம பாண்டிச்சேரி தான் வந்திருக்காரு. வேலூர் சைஃப் பாய். இவருடைய பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஊருக்கே வந்து சமைக்க வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணி செய்கிறத அப்படியே சும்மா அவுட்லைனாக கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, அவுட் பண்ணலாம் பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். அதே மாதிரி அண்ணன் வரன்றதை நம்மளுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா குட்டி பிரியாணி ஸ்டோர் பிரபாரணம் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. பாய் சொல்லுங்கள் பாய், பாண்டிச்சேரி வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நம்மளுக்காக இவ்வளோ தூரம் வர வச்சாங்க. அவங்க வந்து சிறந்த முறையாக நம்ம வந்து செஞ்சுட்டீங்க. நானும் பார்த்துட்டு அவுட் பண்ண வேறு மாதிரி இருக்குது. அப்படியே என்னன்னா ஒரே வட்டாவில் 65 கிலோ. மேட்ரு என்னன்னா நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன் 2-3 வட்டா போடுவாங்கன்னு நினச்சேன். ஒரே வட்டாவில் 65 கிலோ, கொஞ்சம் கூட தீச்சல் இல்லாமல் உதிரியா, அது இல்லாமல் ஒரு 5 கிலோ உதிரியான. நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் போடுற பாருங்களேன், பிரியாணி அவுட்புட் எப்படி வந்துக்குதுன்றது தரமாக இருக்குது. அடுத்து டேஸ்டிங் தான் பண்ண போகிறேன். டேஸ்டிங்னா நான் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, அப்புறம் டேஸ்ட் வேறு பண்ணுறது. 65 ஸ்பைசினா 65ங்க. நம்ம ஊரில் யாராவது பார்க்குறவங்க கோச்சிங்கனாலும் ஓகே தான், உண்மையை தான் சொல்லுவேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி 65 நான் சாப்பிட்டதே கிடையாது. பாண்டிச்சேரியில் சாப்பிட்டதே கிடையாது, சென்னையில் கூட சாப்பிட்டது கிடையாது. வேலூர் 65 அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து பாய் ஊருக்கு வந்தாங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருக்கேன், மசாலா கொடுங்க பாய் எனக்கு ஒரு கிலோ அப்படின்ட்டு. தரமாக இருக்குது. சான்ஸ் கிடைச்சா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணும்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன், பேனர் டிஸ்பிளேல போட்டுறேன். காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம். ஓகேங்களா? என்ன பாய் வந்து பண்ணி கொடுப்பீங்களா பாண்டிச்சேரியில்? சிறப்பாக பண்ணி கொடுத்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அதிகம் பேச மாட்டாப்ல, அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸு. தேங்க்யூ ஸோ மச் பாய். அப்பா மிஷின் தோத்துதுரா எப்பா. பழகினா உங்களுக்கு வரும்ல, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? கரெக்டாக உக்காரணும்ல, அது மைண்ட் பிரச்சனையே அதான். ஃபஸ்ட்டு துணி கட்டி தான் பண்ணணும்ல, புதுசாக கற்றுக்கணும்னா கரெக்டாக உக்காரணும். இந்த உக்கார பக்குவம் தான் இருக்குது. அது கை விளையாடுது.
பார்த்தீங்களா கறி எப்படி மசாலா ஊட்டிருக்குதுன்னு எலுமிச்சப்பழம் சாறு தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்க மக்களே, வடி பிரியாணினா சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்கு. Pagashanda.